ராஜாதி ராஜன் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமச்சந்திரன் வருகிறார். ஆஹா, என்ன இந்த மகானுபாவனின் வீரசிங்கார ரூபம்! பார்த்தவுடன் கை தூக்கி சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும் என்று தோன்றும். பாலர்களே, அன்றொரு நாள் அயோத்தியில் ராமகானம் பாடியது நீங்கள் தானே? ஆமா, சீதாராமன் மீது பாடினோம். நீ சீதை இல்லாத ராமன், சிலையை மனைவியாக மதிக்கும் ராமன். அன்பு செல்வங்களே, நீங்கள் சீற்றத்தோடு பேசினாலும் அது என் சிந்தையை கொள்ளை கொள்கிறது. ஏன் சிரிக்கிறீர்கள்? எங்களுக்கு அழத் தெரியவில்லை, அதனால் சிரிக்கிறோம். உங்களை பார்த்தவுடன் நான் வந்த வேலையே மறந்து விட்டேன். என் யாக குதிரையை இங்கே யாரோ பிடித்து கட்டிவிட்டார்களாம். அது எங்கே? சொன்னால் என்ன செய்வீர்கள்? மீட்டுக் கொண்டு போவேன். சர்வ சக்தி வாய்ந்த முனிப்பாளர்களை எதிர்த்தால் வெற்றி தோல்வியை யார் நிர்ணயிக்க முடியும்? அப்படியானால் அதோ அந்த மரத்துக்கு பின்னால். அந்த முனிபாலர்கள் எங்கே? இதோ உனக்கு முன்னால். நீங்களா? நாங்களே தான். முடியாது, இருக்க முடியாது. ராமகானம் பாடும் நீங்கள் ராமனின் யாக குதிரையை கட்ட மாட்டீர்கள். கட்டியும் இருக்கிறோம், மீட்க வந்தவர்களை வெட்டியும் இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை குதிரைகள் வேண்டுமானாலும் தருகிறேன். இந்த குதிரையை விட்டுவிட்டால் குதிரைகளை கொடுக்கலாம். குதிரையை வைத்து யாகம் செய்த உன்னை ஜெயித்த மாவீரன் என்ற விருதை தர முடியுமா? உன் அன்னை வீரமாதா என்று பட்டயம் கட்டி அனுப்பினார். உலகத்தில் அவள் ஒருத்திதான் வீரத்திற்கு இருப்பிடமோ? எங்கள் அன்னையும் வீரமாதா என்பதை காட்டவே பிடித்து கட்டி இருக்கிறோம். வீரத்தாயின் மைந்தர்களே, உங்களை பெற்றெடுத்த புண்ணியவதி யார்? போருக்கு வந்த உனக்கு அது வேண்டாத கேள்வி. எங்கள் தாயின் தயவில் குதிரையை தானமாக கேட்க நினைக்கிறாயா? நீங்கள் எவ்வளவு இடித்து பேசினாலும் என் உள்ளம் நோகவில்லை. கட்டிய மனைவியை காட்டுக்கு அனுப்பிய போதே கல்லாகிவிட்ட மனதுக்கு எப்படி நோகம்? நீங்கள் சொற்களால் சுடுகிறீர்கள். ஆனாலும் உங்களோடு எப்படி போராடுவேன்? ஏன் சக்தி இல்லையா? பிள்ளைகளே, பெற்றாயா, வளர்த்தாயா, பேரிட்டாயா? பிள்ளைகள் என்று அழைக்க என்ன உரிமை? மக்கள் அனைவருக்கும் மன்னன் தந்தையாவான். அந்த மன்னனை நம்பி வாழும் மக்களுக்கு நாங்கள் சுதந்திர பறவை. அரசு மேல் அவதூறு கற்பிக்கும் அயோத்தி நாட்டு மக்கள் அல்ல நாங்கள். ஊர் பேசியது அபவாதம். அப்போது உன் மனசாட்சி என்ன பேசிட்டு? புலம்பிற்று. இன்னும் புலம்பிக் கொண்டே இருக்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிறது போல் நீங்கள் பேசினாலும் உங்களை பகைக்க எனக்கு மனம் வரவில்லை. இத்தனை தர்மங்கள் பேசும் நீங்கள் இவர்களாக இருக்க முடியாது. என்னை சோதிக்க வந்த தேவர்களா, இல்லை பிரம்மருத்ரர்களா? தர்மபுத்திரர்கள். ஏன் தயக்கம்? கோதண்டத்தின் நான் இல்லையா? தூளையில் அம்பில்லையா? நெஞ்சில் உரமில்லை, நேர்மை திறமில்லை. தர்ம தேவதையான ஜெகன்மாதா பிரிந்து விட்டால் வீரமும் பிரிந்து விட்டது. தர்மத்தை இழந்து விட்ட உனக்கு யாகம் ஏன்? வெற்றி வீரன் என்ற விருது கொண்டு என்ன சாதிக்க போய்? கல்லை பெண்ணாக்கி ரகுராமன் நீ அல்ல, மனைவியை சிலையாக்கி விட்ட ராஜாராமன் நீ. எடுவில்லை, தொழு பானத்தை. துஷ்ட சிறுவர்களே, என் தெய்வத்தை பழிக்கின்ற உங்களை பொடி பொடியாக்கி விடுவேன். எனது ஐயன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருப்பாதங்களில் விழுந்து சரணடையுங்கள். இல்லையேல் குரங்கே, நீ அதம் செய்ய இது லங்காபுரி அல்ல. சீதை சிறையிருந்த தவத்தினால் அரக்கர்கள் அழிந்தார்களே தவிர உங்கள் ஆற்றலினால் அல்ல. வித்தை காட்டு.